இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி அவனை அடிச்ச அடியிலேயே அவனுக்கு அறிவு வந்திருக்கணும். அப்பவும் வரலன்னா அவன் விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீ இப்போ அதை பத்திலாம் யோசிக்கிறத விட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு, சரியா? நமக்காக தான் எல்லாம் பண்றான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவனை என்கிட்ட இருந்து காப்பாத்த தானே அடிச்சா. அவன் அடிச்சுட்டான்னு உங்களை மாதிரி என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவன் ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் ஆளுங்களையும் அடிச்சு என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அவனை நான் அப்படியே விட்டுடுவேனா? என்ன பண்றீங்க ஆண்டி? டிஃபன் பண்ணணும்லம்மா. வேண்டாம், இப்ப நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். எதுவும் பண்ண வேண்டானா எப்படிமா? அவன் ரெடியாகி வரதுக்குள்ள டைனிங் டேபிள் மேல டிஃபன் இருக்கணும். நீங்க பண்ண வேண்டாம், அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்ல வரேன். நீ சமைக்க போறியா? ஆமா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உப்புமா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உப்புமா மட்டும்தான் பண்றீங்க, மத்த எல்லாத்தையும் நான் பண்றேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன். அது இல்லம்மா, அவனுக்கு. ஆண்டி, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, அவர் வந்துருவாரு. நீங்க போய் உட்காருங்க. போங்க போங்க ஆண்டி, போங்கன்றல்ல, போய் உட்காருங்க. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ வெரைட்டி பண்ணிருக்க? யாராவது கெஸ்ட் வராங்களா? ஆமா, உங்க அண்ணன் தான் வராரு. என்னது, இவ்ளோ ஐட்டம்ஸும் என் அண்ணனுக்காகவா? ஆமா. அப்ப நானே இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு பூர்ணிமா பூரி மாதிரி ஆயிட்டா அப்புறம் யார் டான்ஸ் ஆடுவாங்க? இன்னைக்கு மட்டும் என்ன தடுக்காத ப்ளீஸ். வேணும்னா ஒரு 2 நாளைக்கு சேர்த்து நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன். இந்த வாசனையில எனக்கு பசி பயங்கரமா எடுக்குது. சூப்பர் பூமி. அவன் என்னடானா உன்னோட வெயிட்ட குறைச்சு ஸ்லிம் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா பூசணிக்காவா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா அம்மா இன்னைக்கு இவ்ளோ வெரைட்டி டிஃபன் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறியா? நான் இல்லடா, இன்னைக்கு காலையில டிஃபன் நானே சமைக்கிறேன்னு சொல்லி பூமி தான் இது எல்லாத்தையும் சமைச்சா. நீங்க பண்ணது என்னமா இருக்கு? அம்மா செஞ்ச இந்த மாங்காய் ஊறுகாவை தவிர டைனிங் டேபிள்ல இருக்கிறது எல்லாம் பூமி சமைச்சதுதான். அது எதுக்குடா? பூமி 1 பத்தாதுன்னு 4 விதமான சட்னி பண்ணிருக்காடா. சாம்பார் கூட இருக்குடா. சாப்பிட மாட்டேன்னு சொன்னியா? எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன். பசிக்கலன்னுலாம் சொன்னா எங்க வீட்டுல விட மாட்டோம். நீங்க இப்படி
என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு என்னதா பிரச்சனை? எதுக்காக இந்த மௌன விரதம்? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்ளோ கோவம்? எல்லார் முன்னாடியும் அடிச்சிட்டேன், அதனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உங்க மேல அந்த அளவுக்கு நான் மரியாதை வச்சிருக்கேன். நான் எதுக்காக அப்படி பண்ணேன்? அதுவும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி நான் எதுக்கு உங்களை அடிச்சேங்கிறத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா? உன்னை விட இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கன்னத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்திருக்க பாரு, அது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள வந்து ரவுடியிசம் பண்ணணும்னு முயற்சி பண்ணா என் வீட்டில் இருக்கிற வயசு பொண்ணும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு அவனுக்கு இந்நேரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு இவங்கிட்ட என்னம்மா பேச்சு வேண்டி கிடக்கு? வாமா, நம்ம போலாம். இல்ல அங்கிள், எனக்கு இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ அவனை அடிச்ச அடியில அப்படியே அவன் திமிரெல்லாம் அடங்கியிருக்கும். இதுல அவன் உன்கிட்ட பேச வேண்டியது என்னமா இருக்கு? நீ சொல்றத கேட்பானா என்ன? நீ வாமா, வா போலாம். வாமா போலாம், வா. அங்கிள், நீ அடிச்சதுனாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்காம்மா. ஒருவேளை நான் அடிச்சா உயிரோட இருந்திருக்க மாட்டான். நீ அடிச்சு அவமானப்படுத்தினவன நான் அடிச்சு என்ன ஆக போகுதுன்னு தான் நான் அவனை விட்டுட்டேன். நீ வாமா, போலாம் வா. வாமா, வா, போய் உள்ள உட்காரு. நக்ஷத்ரா,